பாமகவின் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கி தன்னைத்தானே தலைவராக ராமதாஸ் அறிவித்துக் கொண்டது ஏன்? குடும்ப பிரச்சனை கட்சிக்குள் எதிரொலித்ததா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். யாரா இருந்தாலும் நான் சொல்றதான் கேட்கணும். எல்லாம் புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். தனக்கு ஒத்துழைக்காவிட்டால் கட்சியை விட்டு வெளியேறலாம் என கூறிய ராமதாஸ் 3 மாத இடைவெளியில் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய போது உதிர்த்த வார்த்தைகள்தான் இவை. எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன். தனது தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் பாமகவின் நிறுவனர் என்பதோடு இனி கட்சியின் தலைவராகவும் செயல்பட உள்ளதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் பேரியக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்ளுகிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாஜகவுடனான கூட்டணி குறித்தும் ராமதாஸ் தெரிவித்தார். இன்றைக்கு தான் நான் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன். நிறுவனர் பிளஸ் தலைவர். அதனால் இனி எல்லோரையும் கூட்டி பேசி முடிவெடுப்போம். அன்புமணி நீக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து மெல்ல மெல்ல அறிவிக்கப்படும் என ராமதாஸ் கூறினார். காரணங்கள் பல உண்டு, அதையெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது. சிறுக பகிர்ந்து கொள்ளலாம். ராமதாஸின் அறிவிப்பு பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய போதிலும் பாமகவில் இருந்தே முதல் எதிர்ப்பு குரல் எழுந்தது. பாமக பொருளாளர் திலகபாமா தனது முகநூல் பதிவில் பாமகவின் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இதுவரை ராமதாஸ் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியே என்றும், ஆனால் தற்போதைய முடிவு தவறு எனவும் கூறியிருந்த திலகபாமா அன்புமணிக்குத்தான் தனது ஆதரவு எனவும் பதிவிட்டிருந்தார். அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த வன்னியர் சங்க தலைவர் பூ தா அருள்மொழி வன்னியர் சமூக மக்களின் வாழ்க்கை வளர்ச்சியடைய ராமதாஸ் விரும்புவதாக கூறினார். மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவரும் சேர்ந்து உழைக்க ஆசைப்படுகிறார். அதனாலேதான் இந்த மாற்றம். இதுல ஒன்றும் சண்டை கிடையாது, கோஷ்டி கிடையாது, எதுவும் கிடையாது. இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை அவரது மகள்கள் உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் சந்தித்தனர். அதே நேரம் பாமக பொருளாளர் திலகபாமா, மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் உள்ளிட்டோர் சந்திக்க சென்றனர். ஆனால் அவர்களை சந்திக்க ராமதாஸ் மறுத்ததால் 1.5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அதிருப்தியுடன் திரும்பிச் சென்றனர். அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்து ராமதாஸ் நீக்கியதற்கு பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலே முக்கிய காரணம் என கூறப்பட்டாலும் அன்புமணியின் நடவடிக்கையின் மீது ஏற்பட்ட அதிருப்தியே உண்மையான காரணம் என கருதப்படுகிறது. வன்னியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளுக்கு தலைவராக இருந்தபோதும் பாமகவின் தலைவராக இதுவரை ஒருமுறை கூட ராமதாஸ் இருந்தது இல்லை. தனக்கு தெரிவிக்காமல் கட்சி கூட்டங்களை நடத்துவது, தனது ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக முடிவெடுப்பது என அன்புமணி மீது ராமதாஸிற்கு அடுத்தடுத்து அதிருப்தி ஏற்பட்டதாக தெரிகிறது. கட்சி சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அன்புமணி மற்றும் சௌமியா அன்புமணி எடுப்பதால் தான் தனிமைப்படுத்தப்பட்டதாக ராமதாஸ் உணர்ந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை கட்சி இளைஞரணி தலைவராக நியமித்த போதும் அன்புமணி குறுக்கிட்டது ஆகியவற்றின் வெளிப்பாடாகவே இந்த திடீர் தலைவர் மாற்றத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை அக்கரை பகுதியில் உள்ள அன்புமணி வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் திரண்டனர். ஆனால் அவர்களை சந்திக்க அன்புமணி மறுத்துவிட்டார். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த அன்புமணியின் ஆதரவாளர்கள் அனுமதி கிடைக்காமல் திரும்பிச் சென்றனர்.